பார்ப்பன அடியாள், ஆரிய பார்ப்பன அடியாள், காவிகளினுடைய அடியாள் ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது மதுரையில் இருக்கக்கூடிய ஆதீனம் தாங்க. ஒரு அடியாள் கூட, ஒரு கூலிப்படை கூட இவ்வளவு கேடுகட்டத்தனமா நடந்துக்காது. ஒரு கூலிப்படை காசை வாங்கிட்டு கொலை பண்றவங்க அவன் கூட இவ்வளவு கேவலமா நடந்துக்க மாட்டான். ஆனா ஒரு சமூகத்தினுடைய உயர்ந்த இடத்துல இருக்கிற, ஒரு மதிப்புமிக்க இடத்துல இருக்கிற, மக்களால் மதிக்கப்படுகிற ஒரு மடத்தினுடைய தலைவரா இருக்கக்கூடிய ஒரு சாமியாரு இப்படி செய்யலாமா? வாய்க்கு வந்ததை பேசிட்டு சமூகத்துக்குள்ள வம்பழுத்து விட்டு ஒரு மிகப்பெரிய சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு பதற்றத்தை உருவாக்கி அந்த பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி அதுகளுக்கு காவி சங்கிகள் எல்லாம் முட்டு கொடுத்து மொத்தமா அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வச்சு செஞ்சிருக்கிறாங்க. மதுரை மக்கள் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அங்க இயல்பாகவே எல்லா சமூகமும் ஒற்றுமையா வாழ்ற ஊரு மதுரை. அங்க சாதி பிரச்சனை இருக்கு, மத பிரச்சனை நீங்க தூண்டவே முடியாது. பல நூற்றாண்டுகளாக கலாச்சார ரீதியாக மதங்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட பண்டிகைகள் கொண்ட ஒரு மாவட்டம் தான் மதுரை. அதனால நீங்க அவ்வளவு சீக்கிரமா தூக்கிலாம் இது பண்ண முடியாது. இதுல என்ன அப்படின்னா, மதுரை மக்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை கட்டியிருக்காங்க. மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு. மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு. மக்கள் ஒற்றுமையா இருந்து மத நல்லிணக்கத்திற்கு இடையூறாக இங்கே ஒரு கும்பல் வருது. ஏற்கனவே சிக்கந்தர் மலைன்ற பேர்ல அங்க முருகனை வச்சுக்கிட்டு உருட்ட பார்த்துச்சுங்க. இந்த ஆளுங்க கிட்ட நம்ம சரியா இல்லைன்னா இவங்க நம்மளை உருட்டி முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு தெளிவா இன்னைக்கு கலெக்டரை சந்திக்க போயிருக்கிறாங்க. வழக்கறிஞர் தோழர் வாஞ்சிநாதன் அவருடைய தலைமையில 100க்கும் மேற்பட்டவர்கள் கலெக்டரை போய் இன்னைக்கு பார்த்திருக்கிறாங்க. கலெக்டரை பார்த்து ஆதீனத்தின் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மதுரை மக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. எதுக்கு வழக்கு பதியணும்? இங்கே சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு இடையூறு செய்கிறார், ஒரு சமூக பதற்றத்தை உண்டு பண்ணுகிறார், மதங்களுக்கு இடையே மோதலை ஊட்டி விடுகிறார், ஒரு பொய்யான காரியத்தை சொல்லி மக்கள் மன்றத்துல ஒரு பதற்ற சூழலை உருவாக்குகிறான்னு சொல்லி இவர் இப்படியே விட்டோம்னா இவர் வாட்டுக்கு பேசிக்கிட்டு இவர் வாட்டுக்கு திரிவாரு. அப்படிலாம் விட முடியாது. இவர் மேல NIA வழக்கு, தேசிய பாதுகாப்பு சட்டத்துல இவர் மேல வழக்கை பதியுங்க. என்னவா? தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே இவர் மேல வழக்கு பதியுங்க அப்படின்னு இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்ல, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம், நீங்க இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். இதோட மட்டும் இல்லாம மே 19ஆம் தேதி ஆதீனத்தினுடைய மடத்தை முற்றுகையிட்டு போராட்டம், ஆதீனத்துடைய மடத்தையே முற்றுகையிட்டு மதுரை மக்கள் போராட்டம் செய்ய போறாங்க. இதுதான் அங்க ட்விஸ்டே. என்ன வேணாலும் பேசிட்டு நாங்க பாட்டுக்கு உருட்டிட்டு அப்பா சிவனே உங்ககிட்டே சொல்லிட்டேன்னு உருட்டிட்டு போனா மதுரை மக்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா மதுரையில இருக்கிற இந்து மக்கள் கட்சி ஆதீனத்திற்கு எதிரான அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. நீங்க கோயம்புத்தூர்ல இந்து மக்கள் கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிட்டு நிற்பாங்க. ஆனா மதுரையில அதே இந்து மக்கள் கட்சி அங்க இஸ்லாமியர்களோட சேர்ந்து நின்றுகிட்டு பொய் சொன்ன இந்த ஆதீனத்திற்கு எதிராக நிற்கிறாங்க. அதான் அங்க இருக்கிற சூழல். நமக்கு புரியுதா? சோ இந்த மக்கள் வர 19ஆம் தேதி ஆதீனத்தை முற்றுகையிடுவோம் அப்படின்னு கடுமையான எச்சரிக்கை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்ல, இந்த ஆதீனத்து கூட இருக்கிற பசங்க இருக்கான் பாரு, அவன் பூரா பயங்கரவாத குழுக்களோடு தொடர்புல இருக்கான் அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காங்க. அந்த பொய் சொன்னான் தெரியுமா, இதுவும் நடந்த மாதிரியே ஒரு அப்படியே கட்டமைச்சான் பாருங்க. அவனால பல முறை ஆதீனம் மாட்டியிருக்காரு, பல கேஸ்ல மாட்டியிருக்காருன்னு சொல்றாங்க. நான் அதை தேடி எடுத்துட்டு உங்களுக்கு சொல்றேன். அந்த பையன் பயங்கரவாத குழுக்களோடு தொடர்புல இருக்கான், காவி பயங்கரவாத குழுக்களோடு தொடர்புல இருக்கான். இப்ப காவி பயங்கரவாத குழுக்களோடு தொடர்புல இருக்கனாலதான் மதுரைக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி தென் மாவட்டங்கள்ல ஓட்டரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த உள்ளடி வேலையை இப்பயே ஆரம்பிச்சிட்டானுங்க. புரியுதுங்களா? இப்பயே ஆரம்பிச்சிட்டானுங்க. திரும்ப திரும்ப உங்களுக்கு நினைவூட்டுறேன் தோழர்களே, நான் ஏற்கனவே பல முறை எச்சரிச்சிருக்கேன். எந்த உருவத்துல வேணாலும் உள்ளடி வேலை செய்வான், எந்த உருவத்துல வேணாலும் மக்கள் விரோத செயல்களை செய்வான், இங்க ஒரு பதற்றத்தை கொண்டு வருவான், ஒரு பெரிய சிக்கலான சூழலை உருவாக்குவான். நீங்க இங்கே ஒரு சண்டையை கிளப்பி விடுறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ மட்டும் பண்ணுவான். அதைத்தான் இன்னைக்கு மதுரை மடத்தினுடைய ஆதீனம் இந்த உருட்டி விட்டுருக்காரு. ஸோ கூட இருக்கிறவன் ஒரு சங்கி பையன், அவன் பயங்கரவாத குழுக்களோடு தொடர்பில் இருக்கிறான்னு அதையும் சேர்த்தே கம்ப்ளைண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ மதுரை மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. மதுரை மக்கள் தெளிவா இருக்காங்க. மதத்தை வச்சு நீங்க எங்களை பிரிக்க முடியாது. மதத்தை வச்சு அரசியல் செய்யக்கூடிய ஆதீனத்தை அந்த மடத்துல இருந்து தூக்குங்கள் என்று மதுரை மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆதீனம் இனி அந்த மடத்துல இருக்கக்கூடாது, ஆதீனத்தை மடத்தை விட்டு தூக்குங்க, இனி ஆதீனம் அங்க இருக்கிறது நியாயமே கிடையாது என்று
ஆதீனத்தை தூக்குறது குறித்து இன்றைக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு களத்துல போராட்டமா நிற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பாருங்க, வேற வழியே இல்லாம இப்படி கையை கட்டிட்டு ஆதீனம் நிக்கணும்.